கொடிவேறு நம்பினால் குலநாசந்தான். பழமொழி கதைகள். கெடுவான் கேடு நினைப்பான் மட்டுமின்றி கொடியவர்களால் குலநாசந்தான் ஏற்படும் என்ற நிலையும் உருவாகும். கணேஷ், தினேஷ், ரமேஷ், மகேஷ் என்று 4 அண்ணன் தம்பியார் இருந்தனர். அவர்களது தந்தை இருக்கும்போது 4வருக்கும் வீடு, நிலம், பணம், நகைகள் என அனைத்தையும் சமமாக பிரித்து கொடுத்திருந்தார். தம்பி மகேஷ் 3 அண்ணன்கள் மீது பொறாமைப்பட்டான். மற்ற மூவர்களும் செல்வத்தை இழந்து வறியவர்களாகி பிச்சைக்காரர்களாக தெருவில் திரிய வேண்டும் என்று எண்ணியிருந்தான். அவனது எண்ணத்திற்கு மெருகூட்டுவது போன்று கொள்ளை கும்பலை ஒரு நாள் தன்னுடைய அண்ணன்களின் விலாசங்களை கொடுத்து கொள்ளையடிக்க சொன்னான். ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு அண்ணன் வீட்டிலும் கொள்ளையடிக்கப்பட்டன. 3 மாதங்கள் முடிந்த பின் 4வது மாதம் மகேஷின் வீட்டிற்கு அக்கொள்ளையர்கள் வந்தனர். அவர்களை பார்த்து, என்னுடைய அண்ணன்கள் 3 பேருடைய வீடுகளையும் கொள்ளையடித்ததற்கு நன்றி, உங்களுக்கு சன்மானம் தருகிறேன் என்றான். நீ என்ன எங்களுக்கு சன்மானம் தர்றது? நாங்களே உங்கள் வீட்டில் எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்கிறோம். பீரோ சாவியை கொடு என்று கொள்ளையர்கள் கேட்டனர். அதற்கு மகேஷ் இருந்த சொத்துக்களை எல்லாம் இழந்து பரம ஏழையாகியிருக்கும் என்னிடத்தில் எது பணம்? உன்னுடைய பணம், நகையெல்லாம் எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய் என்ற விவரத்தை எல்லாம் உங்களுடைய அண்ணன்கள் சொல்லிவிட்டனர். அதனால் ஒழுங்காக சாவியை தரப்போறியா, இல்லை எங்களுடைய கொள்ளை குணத்தோட கொலை குணத்தையும் காட்டவா என்று மிரட்டினர். உயிரிருந்தால் பணம் நகைகளை சம்பாதித்து கொள்ளலாம், உயிர் போய்விட்டால் என்று நினைத்தவன் பீரோ சாவியை கொடுத்தான். நகை, பணம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கொள்ளையர்கள் சென்றனர். மற்றவர்களை மட்டம் தட்ட எண்ணி கொடியவர்களை நம்பி செயல்பட்டது அனைத்தையும் இழக்க வேண்டியது வரும் என்பதனை மகேஷ் உணர்ந்தான். கதை முடிந்தது. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கதையில் பார்க்கலாம்.